முக்கிய செய்திகள். BTS இசைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான ஆர்மிகளின் குழந்தை கோழி நேற்று முன்தினம் பாரிஸில் நடைபெறவிருந்த டியோர் ஃபேஷன் வீக் ஷோவிற்கு சென்றிருந்தார். உலக புகழ்பெற்ற டியோர் நிறுவனத்திற்கு உலக புகழ்பெற்ற அனைத்து செலிபிரிட்டிஸ்களும் அங்கு வருகை கொடுத்திருந்தனர். அப்பொழுது பாரிஸில் உள்ள ஆர்மிகள் அனைவரும் அங்கு மஞ்சள் மற்றும் பர்பிள் நிற பலூன்களில் ஜிமின் ஜிமின் என்று எழுதி அவருக்கு அவர்களின் சப்போர்ட்டை தெரிவித்திருந்தனர். ஜிமின் வருகைக்கு பல மணி நேரங்களுக்கு முன்பே ஆர்மிகள் அங்கு கூட்டம் கூட தொடங்கிவிட்டனர். அதன் பிறகு ஜிமின் ஒரு லக்ஸரியான கருப்பு நிற காரில் அங்கு வருகை கொடுத்தார். அவர் காரை விட்டு இறங்கியவுடன் ஆர்மிகள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். அந்த குழந்தை கோழி அணிந்திருந்த ஓபன் கோட் மற்றும் லெதர் பேண்ட், அது போக கழுத்தில் அணிந்திருந்த அணிகலன்கள் ஆர்மிகளின் கண்ணை பறித்ததை விட அந்த குழந்தை கோழிதான் அவர்களின் கண்ணை மிகவும் பறித்தது. அந்த உடை மற்றும் அந்த அணிகலன்களில் அவர் மிகவும் ஏஞ்சல் போல் தென்பட்டார். இதை நேரில் கண்ட ஆர்மிகள் ஜிமின் ஜிமின் என்று கரகோஷம் எழுப்பினர். ஆனால் இதனை மொபைலில் மட்டுமே பார்த்த ஆர்மிகள், அதாவது இன்டர்நேஷனல் ஆர்மிகள் அனைவரும் வீட்டிலிருந்தே கரகோஷம் எழுப்பினர். அதன்படி ஆர்மிகளில் ஒருவரான மிமி இந்த வீடியோக்களை ரிப்பீட்டாக பார்த்து கொண்டே ஒரு மாதிரி வீட்டில் பைத்தியம் பிடித்தாற்போல் கத்திக் கொண்டிருந்த பொழுது, அதாவது மற்ற ஆர்மிகளை போல் இவரும் வீட்டிலே ஜிமின் ஜிமின் என்று கரகோஷம் எழுப்பிய போது சடனாக, அதாவது திடீரென்று அவரின் தலையில் அவளுடைய அம்மா பொடனியிலேயே ஒரு போடு போட்டார். மிமியின் அம்மா போட்ட போட்டில் மிமி கலங்கி போனார். அடுத்து அங்கு நடந்த ஈவெண்டில், அதாவது அங்கு நடந்த ஷோவில் அனைவரையும் விட ஜிமினி முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்மிகளின் அந்த குழந்தை கோழிதான் அந்த டியோர் நிறுவனத்தின், அதாவது குளோபல் அம்பாசிடரான அந்த குழந்தை கோழி ஜிமின் அந்த ஈவெண்டின் முக்கியமான, அதாவது மெயின் கேரக்டராக திகழ்ந்தார். இது ஆர்மிகளுக்கு மிகவும் பெருமையை அளித்தது. அவர்கள் அனைவரும் பெருமையுடன் அவரவர் இன்ஸ்டா பக்கங்கள், யூடியூப் தளத்தில் அப்லோட் செய்து, அதாவது அந்த வீடியோக்களை பெருமையுடன் அப்லோட் செய்து வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து அந்த குழந்தை கோழி ஜிமின் இந்திய நேரப்படி, அதாவது இரவு 8 மணி அளவில் லைவ் வந்திருந்தது. அதனை நிறைய ஆர்மிகள் பார்த்து மகிழ்ச்சியுற்றனர். அப்பொழுது அந்த லைவ், அதாவது அவர் தங்கியிருந்த இடத்தில் மிகவும் நெட்வொர்க் மோசமாக இருந்ததால் நிறைய கிளிச்சுகளை ஆர்மிகள் காண வேண்டியிருந்தது. பாவம் அந்த குழந்தை கோழி. இவ்வளவு நாள் கழித்து அன்றுதான் லைவ் வந்தது. ஆனால் அதுவும் அந்த வைஃபை இன்டர்நெட் ஆர்மிகளையும் ஜிமினையும் பழிவாங்கிவிட்டது. செய்திகளில் அடுத்து வருவது, ஆர்மிகளின் குழந்தை கோழியான BTS ஜிமின் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் சைல்ட் ஃபண்ட் கேருக்கு அதிக அளவில் நிதியுதவி அளித்து வருகின்றனர். இதன் மூலம் ஜிமின் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினர்களும் எவ்வளவு பொதுநலமாக திகழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவும் ஆர்மிகளுக்கு மிகவும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆர்மிகள் அனைவரும் ஜிமின் மற்றும் அவரது குடும்பத்தினரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்றனர். அதில் நானும் ஒருவர். அடுத்ததாக ஆர்மிகளின் டிராப் மான்ஸ்டர் நம்ஜூனின் செய்திகள் பின்வருமாறு. ஆர்மிகளின் செல்ல டிஸ்ட்ராயர் மேன் ஆன நம்ஜூன் அவர்கள் தனது பிறந்த நாளை ஒட்டி 100 மில்லியன் கொரியன் போன் மதிப்பிலான பணத்தை கொரியாவில் உள்ள அசான் ஹாஸ்பிட்டல் மற்றும் கொரிய யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டருக்கு அளித்துள்ளார். நன்கொடையாகும். இச்செய்தியை அறிந்த பின் ஆர்மிகள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளாகினர். செய்திகளில் அடுத்து வருவது ஆர்மிகளின் பூனைக்குட்டி யூங்கி அவர்களை பற்றிய செய்திகள். ஆர்மிகளின் பூனைக்குட்டியான மின் யூங்கி 500 மில்லியன் கொரிய போன்களை வீக்கெண்ட் வாலண்டியர் ஒர்க்கிற்கும் மின் யூங்கி ட்ரீட்மெண்ட் சென்டருக்கும் நன்கொடையாக அளித்துள்ளார். இது ஆர்மிகளை இன்னும் பெருமைப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அடுத்து வருவது வேர்ல்டு வைட் ஹேண்ட்சம் மேன் ஜின் அவர்களை பற்றிய செய்திகள். பேன் அண்ட் ஸ்டார் சாய்ஸ் அவார்டை பெற்றுள்ளார். இது ஆர்மிகளை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அம்மா வந்துவிட்டார், என்னால் எதுக்குமே பேச முடியாது. இதோ வருகிறேன். இது சோலோ அவார்டு, அதாவது TMA அவார்டு.